ஃபுட்டீஸ் வெல்கம் பேக் டு ஹோம்மேட் கேக்ஸ். இன்றைக்கி மாஸ்டர் ஷெஃப்பில் ப்ளூ டீம் ஜெயிச்சாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து நம்ம ஸ்டார்டர் ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி மெயின் கோர்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு பாலாடை பண்ணணும். ஸோ பாலாடை பண்ணுறதுக்கு 1 கப் புழுங்கல் அரிசி, அதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சோக் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாவது இது நல்லா ஊறணும். பாலாடைக்குள்ளே வந்து சிக்கன் கீ ரோஸ்ட்டு செய்ய போகிறோம். அதுக்கு சிக்கனை மேக்னேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை லெமனை வந்து அது பிழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் கர்ட், தயிர், கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு கலந்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் போன்லெஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து சிக்கனோட அந்த மசாலா நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கனை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு மசாலா இதுக்கு ரெடி பண்ணணும், அதை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 4 வரமிளகா, 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் தனியா, 2 லவங்கம், அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு பேன் சூடானதும் இதை எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல செவக்க வறுத்துக்கோங்க. இது வறுபடும் போது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இந்த மசாலா வந்து கீ ரோஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். இப்படி ப்ரிப்பேர் பண்ணால் தான் நல்ல டேஸ்டியான கீ ரோஸ்ட் நமக்கு கிடைக்கும். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட 3 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது வந்து கலருக்காக சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பேன் காஞ்சதும் நம்ம கீ சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. இது கீ ரோஸ்ட் அப்படின்றதுனால எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் கீ மட்டுமே சேருங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். கீ நல்லா சூடானதும் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன்லேருந்து வந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கீ நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா இதோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மசாலா நல்லா குக் ஆகி நம்ம போட்ட கீ எல்லாம் மேலே எழும்பி வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா கிள்ளி இதோடு சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இதுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசாலா மிக்ஸ் ஆனதும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம போட்ட தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகணும். இப்போ வந்து இது கூட நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட புளி பேஸ்ட் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகி ஒரு ரோஸ்ட் பதத்துக்கு வரணும். அது அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வேகிற டைமில் நம்ம வந்து பீனட் crumbles செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலையை வறுத்து வச்சுருக்கேன். தோலெல்லாம் நீக்கிட்டு 1 கப் சேர்த்துக்கோங்க. இது கூட ட்ரை ரோஸ்ட் பண்ண தனியா அண்ட் தென் சோம்பு, இது வந்து ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி அது இதோடு சேர்த்துக்கலாம். 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கோர் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும்.
இப்போ சிக்கனில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இது கூட 1 டீஸ்பூன் ஜாங்கிரி சேர்த்துக்கலாம், வெல்லம். இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வெல்லம், சால்ட்டு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு இது வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடியாக இருக்குது. இப்போ நமக்கு பாலாடை செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம ஊற வச்ச ரைஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே மிக்ஸி ஜாரில் ஒரு எக்கை உடைச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கணும். எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ அந்தளவுக்கு சாஃப்டாக வரும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இந்த பாலாடை செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ தவா காஞ்சதும் பேட்டரை வந்து போட்டுட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நம்ம இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு லிட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப தின் பேட்டர் அப்படின்றதுனால ஈஸியாக உங்களுக்கு குக் ஆகிடும். நீங்கள் திருப்பி போடணுன்றது அவசியம் இருக்காது. ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2 செகண்டுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வெந்திருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை மடித்து நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே செய்ய போகிறேன். இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ பிளேட்டிங் பார்த்துடலாம். பிளேட்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு தக்காளி தொக்கு வச்சுருப்பாங்க. அதை நான் செய்ய போகிறதில்ல. என்கிட்ட ஏற்கனவே செஞ்ச சட்னி இருக்குது, அதை தான் நான் வந்து பேஸாக கொடுக்க போகிறேன். நீங்கள் தக்காளி தொக்கு வேணும்னா செஞ்சுக்கோங்க. பாலாடை பொட்டலம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலாடை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச சிக்கன் கீ ரோஸ்ட் வச்சுட்டு இந்த மாதிரி டைட்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது ஃபோல்டு பண்ண பின்னாடி கொத்தமல்லி தழை தண்டு இருக்கும்ல, அதை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஒயிட் பிளேட்டில் தான் நான் பிளேட்டிங் பண்ணி காமிக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து பீனட் crumbles செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு வைக்கணும். நான் வந்து தக்காளி தொக்கு செய்யலை. ஸோ அதனால் என்கிட்ட வந்து ஒரு சட்னி, தக்காளி சட்னி இருந்தது. அதை வந்து பேஸாக கொடுக்க போகிறேன். இதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச அந்த பாலாடை பொட்டலம் இதை வந்து இதுக்கு மேலே வச்சிடலாம். ஃபைனலாக நம்ம டிஷ்ஷு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் நிறைய மாடுலேஷன் நான் பண்ணியிருக்கேன். அந்த பீனட் crumbles வந்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். அதே மாதிரி தான் தக்காளி தொக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.